சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கடலெண்ணெயை விட நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு 15 பல் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை இது போல் இடிக்கல்லில் தட்டி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன். சுண்டைக்காயையும் கடாயில் சேர்த்து வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்குங்க. சுண்டைக்காயில் சாம்பார் துவையல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக்கிறது நல்லது. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். சத்தான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.